ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒன் ஆஃப் த பிளேஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ 17 மைல் டிரைவ் தாங்க போகணும். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ 17 மைல் டிரைவ்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் 27 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் பீச் வியூவையும் நேச்சரான சீனிக்கையும் அதுக்கப்புறம் லக்ஸரி வில்லாஸையும் பார்க்கலாம். அதாங்க இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 1.5 hours தான் ட்ராவல், பட் நாங்கள் நல்லா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இட் டுக் 2.5 hours டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இன்ச் பை இன்ச்சாக நாங்கள் தெரிஞ்சு ஒன்ஸ் அந்த பீச்சை பார்த்தோன்னே வாவ் வாட் அ வியூ அப்படி தாங்க இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்குது மான்ட்ரே பீச்சுங்க அது. ஸோ அங்கேருந்து ஒரு 15 minutes டிரைவில் வந்து 17 miles டிரைவ் போயிடலாம். ஸோ நாங்கள் ரீச் ஆக எக்ஸைட்மெண்ட்டோடு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்போ தான் பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஹைவே 1 ரூட் தாங்க எடுத்தோம். கலிஃபோர்னியாவில் ஃபேமஸான ஹைவே ரூட்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய கோஸ்டல் வியூஸ் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு கலிஃபோர்னியா அண்ட் எக்ஸ்ப்ளோர் சம் பீச்சஸ் லைக் 17 மைல், ப்ளீஸ் டேக் ஹைவே 1 தாங்க நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் எடுத்தால் 17 மைல் டிரைவுங்க. ஃபைனலி வி ரீச் அவர் டெஸ்டினேஷன். இதில் மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபீ பார்த்தீங்கன்னா $12 வருங்க. 1 day ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணும் போதே நம்மக்கிட்ட மேப்பும் கொடுத்துருவாங்க, என்னென்ன பெனிஃபிட்டும் சொல்லிடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் தாங்க, இதில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து $35 மேலே சாப்பிட்டோன்னா $12 வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சில ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மேப்லேயே கிளியராக போட்டிருப்பாங்க, இந்த பாயிண்ட்டு இந்த சைடு போகலாம், இந்த சைடு போகலாம், இங்கே கோல்ஃப் ஃப்ளோட் இருக்குது, இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இங்கே டீர் இருக்குது, இங்கே சீ லயன்ஸ் இருக்குது, எல்லாமே த்ரூ அவுட் இந்த மேப்லேயே வரும். இந்த மேப்பை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ நம்மளும் அந்த மேப்பை வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் டீரை பார்க்க தான் கிளம்பிட்டோம். ஸோ அதை தேடி தாங்க போயிட்டு இருந்தோம். போகும்போது வந்து உங்களுக்கு சைன் போர்டும் இருக்கும், அதை வச்சும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ நான் டீர் எங்கேயாச்சும் மாட்டிட்டாதான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நம்ம டீரும் பார்த்தாச்சு. அங்கே வான் கோழியும் இருந்துச்சு, அதையும் பார்த்தாச்சு. அது வந்து பயந்தெல்லாம் ஓடலைங்க, நார்மலாக நம்ம வாக்கிங் பண்ண கூட நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ டீரை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு, ஸோ நம்ம போகும்போது நிறைய பாயிண்ட் வியூவில் இருக்கவங்க அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப ஹங்க்ரியாக இருந்தோன்னா இப்போ சாப்பிட்ற இடமா இருந்துச்சு, சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட இந்த மாதிரி பிளேஸ் அங்கங்கே இருக்கும், நம்ம உட்காந்து பீச் வியூவோடு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேர்ட் ராக் வியூ தாங்க. இந்த பிளேஸில் நிறைய கடல் பறவைகளாக இருக்குங்க, அதுக்கப்புறம் சீ லயனும் பார்க்கலாம். நேச்சர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ஒரு ஹெவன்னே சொல்லலாங்க. ஸோ அதில் பீச்சஸ்லாம் ஃபேமஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பெபிள் பீச், ஸ்பானிஷ் பே பீச், அதில் ஒன் ஆஃப் த பீச் தாங்க இது. அங்கே போனோடனே வாட்டர் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு விளையாடணும் தான் தோணுச்சு. ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரீசிங் கோல்டுங்க. நம்ம கை வச்சு அப்படியே ஜிவ்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட அதில் கையில் வச்சு இருக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு பீச்சும் க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸோ அதில் மட்டும் கால் மட்டும் நினச்சிட்டு பீச்சுக்கு வந்து கால் நினைக்காமல் போனேன் இப்படி, அதனால் கால் மட்டும் நினச்சிட்டு இந்த அலை சவுண்டோடு சேர்த்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைப்ரஸ் மரம் தாங்க. இது 250 years ஓல்டு மரம், இன்னமும் வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அவ்வளோ பெரிய பெரிய பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது இந்த ட்ரீஸில். ஸோ இந்த ஜீன்ஸ் படத்தில் ஒரு சாங் லைன் வரும் இல்லைங்க, சைப்ரஸ் மரங்களில் தாவும் பறவை என்னிடம் சொன்னது ஐ லவ் யூ, அந்த மரம் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அங்கங்கே லுக் அவுட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, சைப்ரஸ் பாயிண்ட் லுக் அவுட். ஸோ இங்கே மட்டும்தாங்க சைப்ரஸ் மரம் வந்து நேச்சுராகவே க்ரோ ஆகிருக்கு. போகிற வழி எல்லாமே சைப்ரஸ் மரம் தான் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா லோன் சைப்ரஸ் மரம், கடற்கரை ஒட்டி இருக்கிறதால இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அவ்வளோதாங்க இங்கே இருக்க ஸ்பெஷாலிட்டி. ஸோ நடந்து ரொம்ப பசி எடுத்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட போகிறோம். இந்த பிளேஸில் தாங்க சாப்பிட்டோம். ஃபுட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you on the next video.